தற்போது ஈழப் பிரச்சனையில் எந்த இடத்தில் இருக்கிறது, அடுத்த கட்ட நகர்வாக உங்கள் பார்வையில் எப்படி எடுத்து? ஏன்னா டெசோ இயக்கத்தில் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறீர்கள். எனவே டெசோ இயக்கத்தின் மூலமாகவோ அல்லது ஈழப் பிரச்சனை என்றால் தற்போது ஈழப் பிரச்சனை வந்து ஒரு திசை தெரியாத காட்டில் இருப்பது போல் தெரிகிறது. இப்போது ஐநாவையும் நீங்கள் எதிர்த்து பேசினீர்கள், ஐநாவும் சரியாக செயல்படவில்லை என. தற்போது என்ன செய்ய போகிறீர்கள் என்றால் காங்கிரஸ் அரசாங்கம் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. ஆட்சி மாற்றம் வருமோ வராதோ யாருக்கும் தெரியாது, தேர்தல் நடந்தால்தான் தெரியும். எனவே தற்போது உங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அதாவது ஈழச் சிக்கலை தமிழ்நாட்டில் எப்படி பேசுகிறார்கள் என்றால் அது வந்து ஒரு மாநில அரசாங்கத்தால் தீர்வு கண்டுவிட முடியும் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை இங்கே வந்து உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஈழச் சிக்கல்ங்கிறது ஒரு சர்வதேச சிக்கலாக மாறிவிட்டது. சர்வதேச சமூகத்தில் இன்றைக்கு அது ஒரு பொது விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இவ்வளவு பெரிய இழப்புக்கு பிறகு, சேதத்திற்கு பிறகு நம்மால் என்ன செய்ய முடிந்திருக்கிறது என்றால் இதை ஒரு சர்வதேச விவாத பொருளாக கொண்டு செல்ல முடிந்திருக்கிறது என்பது ஒரு வெற்றிதான். இதற்கு முன்பு ஒரு இனப்பிரச்சனை, அது உள்நாட்டு பிரச்சனை என்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை இன்றைக்கு சர்வதேச தளத்தில் விவாதிக்கப்படுகிற ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இந்த உலகமயமாதல் வலுவடைந்திருக்கக்கூடிய சூழலில் இனி எந்த மூலையிலும் உலகத்தில் ஆயுத போராட்டம் வெற்றி பெறாது. இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட பிறகு அமெரிக்கா எடுத்த முயற்சியின் அடிப்படையில் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். உலகில் எந்த மூலையிலும் இனி ஆயுத போராட்டம் அல்லது பயங்கரவாதம் என்பது இருக்கக்கூடாது, அதை நசுக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அந்த பொறியில் போய் இன்றைக்கு விடுதலை புலிகளும் ஈழ விடுதலை போராட்டமும் சிக்கிக்கொண்டது. அதுதான் மிக யதார்த்தமான உண்மை. ரணில் விக்ரமசிங்கே காலத்திலே விரிக்கப்பட்ட வலை, கட்டமைக்கப்பட்ட சதி, அதை இன்றைக்கு ராஜபக்சே அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையில் அமெரிக்காவுக்கும் பங்கு இருக்குது, சீனாவுக்கும் பங்கு இருக்குது, பாகிஸ்தானுக்கும் பங்கு இருக்குது. இந்தியா மட்டும் காரணம் கிடையாது. கிட்டத்தட்ட 24 நாடுகள் ஒன்று சேர்ந்து புலிகளை அழித்திருக்கிறார்கள் அல்லது போராட்டத்தை அழித்திருக்கிறார்கள். ஆகவே இது வந்து ஐநாவும் வேடிக்கை பார்த்தது, மனித உரிமை ஆணையமும் வேடிக்கை பார்த்தது. எல்லாம் முடிந்த பிறகு பான் கி மூன் போய் பார்த்துட்டு வந்து அங்கே இனப்படுகொலை நடந்திருக்குன்னு சொன்னார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி அமெரிக்கா சொல்லுது அங்கே மனித உரிமை மீறல் நிகழ்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு நவநீதம் பிள்ளை வந்து சொல்கிறாங்க அங்கே வந்து போர்க்குற்றம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எடுத்த எடுப்பிலேயே இஸ்ரேல் மற்ற நாடுகள் நடத்துகிற போரை வந்து அவங்களால அதை போர்க்குற்றமாகவும் அல்லது மனித உரிமை மீறலாகவும் பார்க்க முடியுது. சில மணி நேரங்களில் அந்த யுத்தத்தை அவங்களால தடுத்து நிறுத்த முடியுது. ஆனால் ஈழப் போராட்டத்தில் எந்த நாடும் தன்னிச்சையாக உள்ளே புகுந்து அந்த போரை நிறுத்துவதற்கு ஏன் முயற்சிக்கவில்லை? அப்போ இதில் சர்வதேச நாடுகளுடைய தலையீடு இருக்குது, சர்வதேச பிரச்சனை. இந்த நிலையில் நாம் இன்றைக்கு சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டுமே தவிர இதுக்கு திருமாவளவன் தான் காரணம், திருமாவளவன் கூட்டணியில் இருக்கிற திமுக தான் காரணம், திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தான் காரணம்னு தமிழ்நாட்டு மக்களை வந்து திசை திருப்புகிற அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாதுங்கிறதான். அது வந்து வக்காலத்து நான் வாங்கலை, இது சர்வதேச சிக்கல். இது இந்தியாவே கிட்டத்தட்ட சர்வதேச சிக்கலுக்குள்ள போய் மாட்டிக்கிறதா. பழையதை மறுப்போம் புதியதை நினைப்போம் என்று சொல்ல வரீங்களா? இல்லை, நான் அது சொல்ல வரல. இதில் வந்து விடுதலை சிறுத்தைகளோ அல்லது திமுகவோ அல்லது காங்கிரஸோ என்ன செஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதிகபட்சம் போனால் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக வெளியே. இதே திருமாவளவன் முன்பு காங்கிரஸ் நினைத்திருந்தால், இந்திய அரசாங்கம் நினைத்திருந்தால் இந்த போரை தடுத்து லாபி செய்யக்கூடியவங்க அவங்க நினைச்சா செய்ய முடியும். இப்பொழுது நீங்கள் முடியாது கூறுகிறீர்கள். நான் இந்திய அரசாங்கத்தை சொல்லல, திமுக விடுதலை சிறுத்தைகளை தானே அவங்க குற்றம் சொல்றாங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருந்ததுனால. ஆனால் உண்மை என்ன, சர்வதேச சிக்கல் இது. இந்திய அரசாங்கம் வந்து சர்வதேசத்தினுடைய ஆதரவை பெற்றாகணும். அப்போ இந்திய அரசாங்கத்தை திட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி அவன் வந்து சர்வதேச அரசாங்கத்துடைய ஆதரவை பெறுவான்? இந்திய அரசாங்கத்தை நீங்கள் வந்து கடுமையாக புறக்கணிச்சாக்கா அப்புறம் எப்படி அவன்கிட்ட போய் நீங்கள் உதவி கேட்க முடியும்? நீ உங்கள் உதவி இருந்தால் தான் நான் அந்த அறையை விட்டு வெளியே போக முடியும். உங்களை நான் வந்து கண்ணாப்பின்னு கேவலமாக பேசி உங்களை அடித்து குத்தி தகராறு போட்டு நான் வெளியே போகிறேன், எப்படி போக முடியும்? இல்லை, ஒரு சீக்கியர் தாக்கப்பட்டதற்காக இந்திய அரசாங்கம் பிரதமர் நேரடியாக தலையிடுகிறார், முயற்சி எடுக்கிறார், உடனடியாக மன்னிப்பு கோருகிறது, அமெரிக்காவே மன்னிப்பு கோருகிறது. ஆனால் இந்த விஷயத்தில், தமிழர்கள் விஷயத்தில் மட்டும் இந்திய அரசாங்கம் ஏன் அந்த அளவுக்கு முன்னெடுத்து செல்லவில்லை? அதில் நீங்கள் ஏன் எடுத்து கூறவில்லை? கடுமையாக பேசுகிறேன், என்னுடைய கன்னி உரையிலே கடுமையாக கண்டித்து பேசியிருக்கிறேன். இந்திய அரசு துரோகம் இழைத்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். என்னால் எந்த அளவுக்கு அதில் வந்து என்னுடைய கருத்தை பதிவு செய்ய முடியுமோ, எதிர்ப்பை பதிவு செய்ய முடியுமோ நான் பண்ணியிருக்கிறேன். என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கிறேன். சரி, தற்போது இந்த சூழலில் நாடாளுமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல் வர இருக்கிறது. ஒருவேளை காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியோ அல்லது பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சியோ வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். எந்த கூட்டணி அமைந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் பாரதிய ஜனதா அரசாங்கமாக இருந்தாலும் ஈழப் பிரச்சனையை பொறுத்தவரையிலும் ஒன்று தான். ஆனால் தமிழ்நாட்டில் சில பேர் அதை வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்திருக்கு.
அப்போது இந்து கோயில்களும் இடிக்கப்பட்டிருக்கு, அப்போது தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ போர்க்குற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அவங்க அதை தலையிட்டதே கிடையாது. அப்போதும் அவங்க சிங்கள ஆதரவாளர்கள் தான். இவ்வளவு பெரிய முள்ளிவாய்க்கால் படுகொலை நிகழ்ந்த பிறகு கூட முதல்ல ராஜபக்சேவை அழைத்தது பாரதிய ஜனதா ஆண்டு கொண்டிருந்த மாநிலத்தில் தான். அங்கே தான் அழைச்சாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் தனியாக போய் பார்த்துட்டு வந்தாங்க. பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் காங்கிரஸ் நிலைப்பாடு, காங்கிரஸ் நிலைப்பாடு என்னவோ அதுதான் பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு. தனி நாடு கூடாதுங்கிறது தான். வெளியுறவு கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாம் அழுத்தம் கொடுக்கணும். அதுதான் வெளியுறவு கொள்கைனா குறிப்பாக ஈழத்தமிழர் தொடர்பான பிரச்சனையில் ஈழம் தனிநாடாக வேண்டும் என்கிற கருத்தை இந்திய அரசு ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். இல்லை, இந்த சூழலில் தான் சிலர் கூறுகிறார்கள் தமிழர் ஒருவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால், குறிப்பாக தற்போது சில அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள் ஜெயலலிதா பிரதமராக வேண்டும், 40 வென்றால் பிரதமராக முடியும், அப்பொழுது நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்றெல்லாம் சிலர் கூறுகிறார்கள். ஜெயலலிதா ஒருவேளை பிரதமராக முடியும் என்ற ஒரு வாய்ப்பு வந்தால் அதை வரவேற்பீர்களா? மகிழ்ச்சி. தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் இந்தியாவுடைய பிரதமரானால் அதை விட மகிழ்ச்சி அடைவதற்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆனால் இந்திய சூழல் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவரை பிரதமராக்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். இது யதார்த்தத்தை நான் பேசுகிறேன். என்ன நெருக்கடி இருந்தால் கூட, எவ்வளவு கட்டாயம் இருந்தால் கூட அதை தடுப்பதற்குரிய சக்தியில் தான் அதிகமாக இருக்கும். அடுத்து எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, அதிமுக குறிப்பாக தமிழக முதல்வர் தமிழீழ விடுதலையில் உடன்பாடு உள்ளவரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் நம்ம போயிருக்கிறோம். தடை விதிக்கப்பட்ட நாடுகளில் கூட தமிழர்கள் அணிதிரண்டு பேரணி நடத்த முடியும், பொதுக்கூட்டம் நடத்த முடியும். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே 1 லட்சம் தமிழ் அகதிகள் இருக்கிறாங்க, ஈழத்தமிழர்கள். அவங்க வெளியே வந்து இதுவரையிலும் எங்கேயாவது ஒரு மாவீரர் நாள் கொண்டாடி இருக்கிறாங்களா, பேரணி நடத்தியிருக்கிறாங்களா, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்களா? கிடையாது. திமுக ஆட்சியிலும் இதே நிலை தானே? அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த நிலை இருந்ததற்கு எது காரணம்னா இவங்களே சொல்கிறாங்க, நான் தான் காரணம், புலிகளுக்கு தடை விதிக்க நான் தான் காரணம். ஒவ்வொரு முறையும் புலிகளுக்கு தடை விதிக்க அதிமுக தான் காரணம், அவங்களே கிளைம் பண்ணுறாங்க. பிரபாகரனை கைது செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது அதிமுக ஆட்சியில் தான், அது திமுக ஆட்சியில் கிடையாது. அந்த மாதிரி வந்து அதிமுக வந்து 1991க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்த கூட ஈழத்தை ஆதரித்து, புலிகளை ஆதரித்து, ஈழத் தமிழர்களை ஆதரித்து ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் கூட நடத்துனது கிடையாது. ஆனால் பொருளாதார தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் அதெல்லாம் இந்த தேர்தலை ஒட்டி நடந்தது. 2009 தேர்தலை ஒட்டி திமுகவை வந்து எதிர்க்கிற சில சக்திகள் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்ற சொல்லி ஒரு ஆலோசனை தந்தார்கள். தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானங்கிறது வெறும் பேப்பர் தீர்மானங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் எதுவும் நடக்க போகிறதில்ல. இதே அந்த தீர்மானத்தை கொண்டு போய் மத்திய அரசாங்கத்தில் யாருமே திமுக ஆட்சியும் சரி அதிமுக ஆட்சியும் சரி அதை வற்புறுத்துறது கிடையாது. தீர்மானம் போட்டு விட்டுருவாங்க. மோடி பிரதமரானால் முதலில் அரசியலமைப்பு சட்டத்தை அடியோடு மாற்றுவார்கள். மோடி பிரதமரானால் சமூக நீதியை குழி தோண்டி புதைப்பார்கள். வடக்கே திருமாவளவன், தெற்கே கிருஷ்ணசுவாமி, டாக்டர் கிருஷ்ணசுவாமி என்று தற்போது நிலை இருக்கிறது. இதை ஒன்றிணைந்து ஒரு பேரியக்கமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பீர்களா?